கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒரே இரவில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். திரிலோகச்சந்தர், பெங்களூருவில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை மீட்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்களா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நேற்று இரவு இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பெங்களூரில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. பெங்களூரு புறநகர், ராம்நகர், சிக்கபெல்லாப்பூர், கோலார் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல அவ்வப்போது மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் அதிகாலை 5:30 மணி வரையில் இடைவிடாது கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை மே மாதத்தில் மழை பெய்துள்ளது. பெங்களூரில் அதிகபட்சமாக கெங்கேரியில் 132 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கோரமங்கலாவில் 96.5 மில்லிமீட்டர் மழையும், HAL ஏர்போர்ட் பகுதியில் 93 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 70 மில்லிமீட்டரை தாண்டி கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள குடியிருப்புகள், சாலைகள் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. பெங்களூரு சாந்தி நகர் உள்ளிட்ட BMTC டெப்போ, அதனுடைய தலைமை அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் சாந்தி நகரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகம், இந்த பகுதிகள் எல்லாம் தரைத்தளமானது வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறது. அதே போல் கோரமங்கலா பகுதிகளில் உள்ள வீடுகள் எல்லாம் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இது மேலும் ஹொரமாவு ஏரியாவை சுற்றியுள்ள பல இடங்கள் குடியிருப்புகள் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து இருக்குது. சாலை லேஅவுட் பகுதிகளில் தற்பொழுது ரப்பர் படகு மூலமாக மீட்பு குழுவினர் அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றி வருகிறார்கள். இதே போல பல்வேறு சாலைகள் எல்லாம் வெள்ளம் தேங்கி அங்கு போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுல இந்த முறையில மே மாதத்துல இந்த மிகப்பெரிய கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. ஒரே இரவில் பெங்களூரு நகர் பகுதியானது தற்பொழுது வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் அங்கு போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.